வீர தீர சூரன் பாகம் 2 எப்படி இருக்குது, அந்த படத்துல இருக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மதுரையிலேயே மிகப்பெரிய தலையா இருக்கக்கூடிய பெரியவர் ரவிக்கும் அவருடைய மகன் கண்ணனுக்கும் ஊர் திருவிழா அப்ப ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அந்த சிக்கலை சாக்கா வச்சுக்கிட்டு அவங்கள என்கவுண்டர்ல போட துடிக்கிறாரு எஸ்பியான அருணகிரி, அதாவது எஸ்டி சூர்யா. அருணகிரிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஊர்ல மளிகை கடை வச்சிருக்கிறாரு காளி, அதாவது நம்ம விக்ரம். அவரோட உதவியை நாடுறாரு அந்த பெரியவர் ரவி. காளி, அருணகிரி, அப்புறம் அந்த பெரியவர் கண்ணன், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முன்பகை என்ன, அருணகிரி எதுக்காக பெரியவர் குடும்பத்தை பழிவாங்க துடிக்கிறாரு, ரவுடிங்களையே மிரள வைக்கக்கூடிய காளியுடைய பிளாஷ்பேக் என்ன, இந்த சிக்கல்கள்லாம் கடைசியில எப்படி சுமூகமா மாறுது அப்படின்றது தான் இந்த வீரதீர சூரன் பாகம் 2 கதை. குடும்பஸ்தனா காதல் மனைவியோட சேட்டை, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய குணம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எந்த இடத்துலயும் ஒரு துளி கூட பயத்தை காட்டாத தன்மைன்னு பட்டையை கிளப்பி கமர்ஷியல் ரூட்ல சிக்ஸர் அடிச்சிருக்காரு சியான் விக்ரம். குறிப்பா அவர் பேசக்கூடிய டயலாக்ஸ்லயே எல்லாருடைய அப்ளாஸையும் அள்ளிட்டாருன்னு தான் சொல்லணும். துஷரா விஜயனும் விக்ரம்க்கு சலைச்சவங்க இல்ல. ரொமான்ஸ் காட்சிகள்ல பட்டையை கிளப்பிருக்காங்க. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத இடத்துல போராட்டத்துல பலவித உணர்வுகளை அற்புதமா அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இதுல எஸ்ஜே சூர்யாவுடைய கேரக்டர் எப்படின்னா, சூதும் இருக்கும், வன்மமும் இருக்கும், சூழ்ச்சி இருக்கும், இப்படி ராட்னம் போல சொல்லக்கூடிய கதாபாத்திரத்துல பின்னி எடுத்திருக்கிறாரு. இதுல உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடக்கூடிய சூரஜ், அப்புறம் வெஞ்சரமுடு, இவங்களும் வில்லத்தனத்துல போட்டி போட்டு ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, உங்க குடும்ப பெண்களா வரக்கூடிய கதாபாத்திரங்களும் பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் குமாரனுடைய இசையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். நைட்டு நேரத்துல பேய் படம் பார்க்கும்போது நம்ம கடிகார முள்ள எப்படி டிக் டிக்னு சவுண்டு கேட்கும், அது கூட நம்மளுடைய பயத்தை தூண்டும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு இசையில இந்த படத்துல பின்னி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பக்காவான ஒரு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய அளவில் போயிட்டு இருக்குது. அதே நேரம் செகண்ட் ஹாஃப்ல ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்ல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்குது. படத்துடைய திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளை எப்போதுமே சீட்டினுடைய நுனியிலே உட்கார வைக்கிற அளவுக்கு திரைக்கதை கையாண்டிருக்கிறாங்க. இதில் போலீஸ் என்கவுண்டர், கஸ்டடி மரணம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. இதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எஸ்ஜே சூர்யாவும் விக்ரமும் பார்த்தீங்கன்னா ஒரே ரூம்ல 2 பேரும் பேசிக்கக்கூடிய காட்சிகள், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொலை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாதியில மாஸ் காட்சிகள்லாம் மண்டையில ஒட்டிக்கிட்டாலும் அதனுடைய நீளம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீர தீர சூரன் பாகம் 2 செகண்ட் ஹாஃப் கதை ஓரளவு டல் அடிச்சாலும் இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுடைய சிறப்பான நடிப்பு, அந்த திரைக்கதை, இதனால இந்த வீர தீர சூரன் பாகம் 2 நம்ம மனசுல கண்டிப்பா இடம் பிடிச்சிருச்சு.